இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரோமரின் புத்தகம் 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கடவுளை நம்பினா தான் விசுவாசிக்க முடியும், விசுவாசித்தா தான் தொழுது கொள்ள முடியும். நாம் கடவுளுக்கு சாட்சி சொல்கிறவங்கள இருந்தால் அநேகம் பேர் உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம கடவுளை பற்றி நம்மளோட வாழ்க்கையில் அவர் செஞ்ச உதவிகளையும் அற்புதங்களையும் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாமல் இருந்தோம்னா எப்படி அவங்க இயேசு சாமி தான் மெய்யான கடவுள்னு தெரிஞ்சுப்பாங்க? நம்மளை ஒரு கருவியாக யூஸ் பண்ண கடவுள் ஆயத்தமாக இருக்கும்போது நாமளும் நம்மளை கருவியாகவே ஒப்பு கொடுத்துடணும். நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது எதிர்ப்புகள் சங்கடங்கள் வரதான் செய்யும். நாம் வெட்கப்படாமல் சங்கடப்படாமல் பயப்படாமல் நம்ம கடவுளை பற்றி பேசும்போதும் பகிர்ந்து கொள்ளும்போதும் எல்லா எதிர்ப்புகளையும் கடவுள் பார்த்துப்பாருங்க. ஆமேன்.